الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. وقال النبي صلى الله عليه وسلم: من أخرج أداه من المسجد بنى الله له بيتا في الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நன்மையில் போட்டி போடுங்கள் என்றொரு தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லுவார்கள்: சாபிகு இலல் அமால், நன்மைகளில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 7 விஷயங்கள் எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அமல்கள் விஷயத்தில், நன்மை விஷயத்தில் கொஞ்சம் வேகமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். சொல்லுவார்கள் கண்மணி நாயகம் ரீனன் முத்துகையா, செல்வம் வந்துவிட்டால் ஒரு மனிதனை அது தடம்புரளக்கூட செய்துவிடும். காசு பணம் வந்ததற்கு பிறகு அமல் செய்யலாம் என்றிருந்தால், காசு பணம் கிடைத்ததற்கு பிறகு நாம் நல்லமல்களை செய்யலாம் என்றிருந்தால், அந்த பொருளாதாரம் ஒரு சிலர்களை மாற்றியும் அமைத்திருக்கிறது. 100 ரூபாய் இருக்கிறப்ப கரெக்டா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வருவார். ஆயிரக்கணக்கா பார்க்கும்போது ஜமாத்தை பிடிக்க முடியறதில்லை. ஜுமாவுக்கு லட்சக்கணக்கிலே பார்க்கிற போது 2-3 ஜுமாக்கள் காலியாகிவிடும். கோடிக்கணக்கிலே பார்க்கிற போது பெருநாள். நானே பல 100 பேர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறேன், நான் எங்கே தொழ நேரம் என்ற நிலைக்கு தள்ளப்படும். சில நேரத்திலே அந்த வீணா செல்வம் இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சிலர்களை தவிர அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தும் அல்லாஹ்வினுடைய தொடர்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் கினன் முத்துகியா, பொருளாதாரம் ஒரு மனிதனை வழிகெடுத்து விடும். அதனால் காசு பணம் வந்தவுடன் அமல் செய்யலாம் என்று இருந்து விடாதீர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பக்ரம் மன்சியா, எப்பொழுது வறுமை வரும் என்று யாருக்கும் தெரியாது. வறுமை வந்துவிட்டால் அவனையே யோசிக்க முடியாது. பிறகு எங்கே அவன் மற்றவர்களை யோசிக்கப் போகிறான், மற்ற நன்மைகளை பற்றி யோசிக்கப் போகிறான். அதனால் வறுமை வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் மர்லன் முஃசிதா, எப்பொழுது நோய் வரும் என்று யாரும் சொல்லி வைக்க முடியாது, தெரியாது. நோய் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். நோய் வந்துவிட்டால் மார்க்கமே அவருக்கு சலுகை கொடுத்துவிடும். அதனால் நோய் நொடிகள் வருவதற்கு முன்னால் நிறைய அமல் செய்து கொள்ளுங்கள். நாலாவதாக சொன்னார்கள் ஹரமம் முனஃபிதா, வயோதிகம் வந்துவிட்டால் மனம் ஒத்துழைக்கும், உடல் ஒத்துழைக்காது. அதனால் இருக்கிற காலத்தில், வாலிப காலத்திலேயே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கிய காலத்தில் அமல் செய்து கொள்ள வேண்டும். ஹரமம் முனஃபிதா, வயோதிகம் வந்துவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு முரீது வாங்கலாம் என்று நினைத்தாராம் 25 வயசுல. ஒரு சேக போய் பிடிச்சு நல்வழி வழிகாட்டுங்கள் என்று சொல்லலாம் 25 வயசுல நினைச்சிருக்கார். அப்புறம் மனம் சொன்னது, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு முரீது வாங்கிக்கலாமே, பள்ளிவாசன்னு வாழ்ந்துடலாமே, கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு பின்னாடி முரீது வாங்கலாமே, குழந்தை பெற்ற உடனே ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு பின்னாடி முரீது வாங்கலாமே.
ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு பின்னாடி புள்ள 10வது முடிச்ச பின்னாடி முரீது வாங்கலாமே. 10வது முடிச்ச உடனே 12வது ரொம்ப முக்கியமான படிப்பு, அது முடிச்ச உடனே இல்லையா ரிசல்ட் பார்த்துட்டு முரீது வாங்கலாமே. 12வது முடிச்ச உடனே காலேஜ்ல சேர்த்துட்டு வாங்கலாமே. காலேஜ்ல சேர்த்ததுக்கு பின்னாடி பையனுக்கு காலேஜ் முடிஞ்சு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிட்டு வாங்கலாமே. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண உடனே பேரப்பிள்ளைய பார்த்துட்டு முரீது வாங்கிடலாமே. பேரப்பிள்ளைய பார்த்த உடனே அவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு முரீது வாங்கிடலாமே. 25 வயசுல நினைச்சாரு, 75 வயசுல போறார். ஒரு சேகை பார்க்கிறார், நான் 25 வயசுலயே முரீது வாங்கணும்னு நினைச்சேன், முடியல, இப்ப வந்திருக்கிறேன். சேக நேர கடற்கரைக்கு கூட்டு போயிட்டார், உட்காருங்க முரீது தர்றேன். 2 மணி நேரம் ஆனது, 4 மணி நேரம் ஆனது, ஒரு முரீதும் கொடுக்க காணோம். என்னங்க 4 மணி நேரம் ஆச்சு, கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. சேக சொன்னார், இந்த கடலின் அலைகள் எல்லாம் ஓயட்டும். என்ன அலைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு வந்திருக்கிறீர்கள், கடல் அலையெல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு முரீது கொடுக்கலாம் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன அலைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு நாம் என்ன அமல் செய்ய போகிறோம்? ஹரமம் முனஃபிதா, வயோதிகம் வந்து விட்டால் உடல் ஒத்துழைக்காது, மனம் வேண்டுமானால் ஒத்துழைக்கலாம். 5வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்தன் முஜஹதா, மரணம் யாருக்கு எப்பொழுது எங்கே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாது இல்லையா. பாலத்தை கடந்தவர்களும் உண்டு, பாலத்தில் நடப்பவர்களும் உண்டு, பாலத்தை தொட்டவர்களும் உண்டு. எப்பொழுது இஸ்ராயில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. மௌத்தன் முஜஹதா, மரணம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரபு கதை ஒன்று அழகாக எழுதுவார்கள். கடுமையான மழை, அரபு தேசத்தில் மழை வர்றதுன்னா பெரிய விஷயம். ஒரு இடிந்த வீட்டிலே ஒரு ஏழை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று மழை, கடுமையான மழை, கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது. போன பயணக்குழு அந்த இடிந்த வீட்டுக்குள் செல்கிறார்கள். உள்ளே எல்லோரும் தங்கி இருக்கிறார்கள். மழை இடியும் மின்னலுமாக இருக்கிறது. அதுல ஒரு முனஜ்ஜிம் இருந்தார், இந்த நட்சத்திர கணக்கர் இருந்தாராம். கணக்கு போட்டு சொன்னார், இந்த இடத்திலே இடி விழுகப் போகிறது என்று சொல்லுகிற போது அதற்கு என்ன வழி? 25-30 பேர் இருக்கிறோமே, தப்பிப்பதற்கு என்ன வழி? இந்த இடத்திலே விழுகிறதா, பக்கத்திலே இருக்கிற ஈச்ச மரத்திலே விழுகிறதா? பொதுவாகவே இடி விழுவதாக இருந்தால் பசுமையான பொருளில் விடும், மரத்தில் தான் விழும். அதனால ஒவ்வொரு ஆளா தொட்டுட்டு வரணும், மரத்தை போய் தொட்டுட்டு இருக்கணும். இடி விழுவதாக இருந்தால் அவரோடு முடிந்து போகும், மற்றவர்கள் பாதுகாக்கப்படலாம். இப்படி ஒவ்வொரு ஆளா போனா, எல்லாரும் போயாச்சு. கடைசியில் அந்த வீட்டில் தங்கி இருந்தான எப்பயும் இருக்கிறவன் அவன் மட்டும் போகல, அவன் மட்டும் போகாம இருக்கிறான். எல்லாம் சேர்ந்து, நீ மட்டும் ஏன் போகவில்லை, நீ மட்டும் ஏன் போகவில்லை, இது என்னுடைய வீடு, நான் ஏன் போக வேண்டும், இல்ல நீயும் போயிட்டு வா என்று வற்புறுத்தி எல்லோரும் அந்த மரத்திற்கு அனுப்ப மரத்தை போய் தொட்டான். ரொம்ப வெகுவாக இடி விழுந்தது. இடி விழுந்தது, பார்த்தா அவன் மேல் அல்ல, அந்த கட்டிடத்தின் மேல் விழுந்தது. இவர்கள் நினைத்தார்கள், மனிதன் நினைக்கிறான், தனியாக அனுப்பினால் இடியை தனியாக அனுப்பிவிடலாம், ஒருவனுக்கு மட்டும் பாதிப்பு, மற்றவர்கள் பாதுகாக்கப்படலாம். மௌத்தன் முஜஹதா, மரணம் எப்படி வரும், எப்பொழுது வரும், யாருக்கு வரும் தெரியாது. அதனால் மரணம் வருவதற்குள் அமல் செய்து கொள்ளுங்கள். 6வது சொன்னார்கள், அவி தஜ்ஜால், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். எப்ப தஜ்ஜால் வருவான் சொல்ல முடியுமா? அவிஸ்ஸா, கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். இப்ப கிடைத்த நேரத்தை அமலுக்காக பயன்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம அமலுக்காக பயன்படுத்தி இருக்கிறோமா? நன்மையிலே போட்டி போட்டோமா? தீமைகளில் போட்டி நடக்கிறதே. இவர் 25 லட்சத்தில் கல்யாணம் பண்ணாருன்னா நான் 50ல பண்ணுவேன். தீமையில் போட்டி நடக்கிறது, ஆடம்பரங்களில் போட்டி நடக்கிறது இல்லையா? என் வீட்டுல ஒரு டிவி இருந்தா அவங்க வீட்டுல, என் வீட்டுல 2 டிவி வைப்பேன். தீமையில் போட்டி நடக்கிறது. எல்லோரும் டெலிவிஷனை வீட்டை விட்டு எடுக்கிறார்கள், நம்மாலே எல்இடியா கொண்டு வந்து இறக்கிறான் இல்லையா? மாற்று மத சகோதரர்கள் எல்லாம் இதனால் தான் அத்தனை தொல்லையும் என்று நீக்குகிறார்கள். நம்மாலே இதனாலதான் எல்லா பரக்கத்து வருது. உலகத்தில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் சேனல் வழியாக கொண்டு வந்து கொட்டுகிற இந்த குப்பையை வீட்டுக்குள் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நன்மையில் போட்டி வேண்டும். உங்களிடத்திலே ஒரு சில நன்மைகளை சொல்லப் போகிறேன். காலையிலிருந்து மாலை வரை ஆயிரக்கணக்கான நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுல நன்மைகளிலேயே சிறந்தது எது தெரியுமா?
சின்ன அமலுக்கு சொர்க்கத்தை ஈட்டித் தருகிற நன்மைகள். சின்ன அமல் தான் நாம் செய்வோம், ஆனால் அது சொர்க்கத்தை பெற்றுத் தரும். அந்த நன்மைகளில் 30 நன்மைகளை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். நேரத்திலே தான் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 18வது ஜுது இருக்கிறதே, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்ற அந்த முதல் 10 வசனத்தை யார் தினமும் ஓதி வருகிறார்களோ, இவர்கள் ஓத ஓத பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு என்று ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறான். சொர்க்கத்தினுடைய வீடு நம்ம வீடு மாதிரி இருக்குமா? ஒரு 650 சதுர அடியில? அதுக்கு சென்னையில் இருக்கிற அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குமா? கவருக்குள்ள படுத்த மாதிரி இல்லையா? அன்புக்குரியவர்களே, நீங்க சிரிக்கிறத பார்த்தா கபருக்குள்ள இருக்கிற மாதிரியே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு இடுக்கம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற வீடு இருக்கிறதே, இந்த பூமியை போல தருவானாம் சொர்க்கத்தில். பூமி எவ்வளவு பெருசு? பூமியை போல. இதுதான் சொர்க்கவாசியில் ஆக கம்மியாக இருப்பவரின் தரஜா. அப்ப மற்றவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலே வீட்டை யாருக்கு தருகிறான்? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கத் அஃப்லஹல் முஃமினூன் என்ற 10 வசனத்தை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். அது எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? ஒரு நாளைக்கு ஓதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துல சொர்க்கத்தை வாங்குகிற வாய்ப்பை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். இரண்டாவதாக தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏதாவது ஒரு முசீபத், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், தன்னுடைய வீட்டிலே தன் மகன் இறந்து போனான், இந்த நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி யார் பொறுமையோடு இருக்கிறாரோ, உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கை அனுப்புவானாம். அனுப்பி, என் அடியான் என்ன சொன்னான், அவனுடைய பிள்ளையை நான் எடுத்துக்கொண்டேன், நான் கொடுத்தவன் தானே, எடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறதே இல்லையா? அதனால தமிழ்ல பேர் வச்சிருக்கிறான் பெற்றோர். பிள்ளைகளை நாம கொண்டு வரல, யாரோ கொடுத்திருக்கிறாங்க, வாங்கி இருக்கிறோம். பெற்றோர் நாம் பெற்றுத்தான் இருக்கிறோம். கொடுத்ததை நான் வாங்கிக் கொண்டேன். அவன் என்ன செய்தான்? அவன் பிள்ளையை நான் எடுக்கிற போது அவன் என்ன செய்தான்? மலக்குகள் சொல்லுவார்களாம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான் அந்த அடியார். உடனே அல்லாஹ் புலகாஞ்சிதம் அடைவானாம். இப்னு லஹு பைத்தா, இப்னு லஹு பைத்தா, அவன் நான் செய்ததை பொருந்திக் கொண்டதால் அவனுக்கு ஒரு மாளிகை கட்டுங்கள், ஒரு வீட்டை கட்டுங்கள். சம்மூஹு பைத்துல் ஹம்த், அதற்கு ஹம்துடைய வீடு என்று வீட்டுக்கு பேர் வேறு வைக்கிறான் அல்லாஹ். இதை வச்சுட்டு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, வீடு கட்டும் போது பேர் வச்சுக்கலாம், பள்ளிவாசல் கட்டும் போது பேர் வச்சுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறான், அல் ஹம்த் என்று பேர் வையுங்கள். முசீபத்துகள், சோதனைகள் வருகிற போது பொறுமையோடு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு ஒரு உயர்ந்த வீட்டை கட்டித் தருகிறான். அல்லாஹு அக்பர். இன்னொரு ஈஸியான அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுத் தருகிறார்கள். எல்லாரும் எடுக்கிற அமலை கற்றுத் தருகிறார்கள். யாரு வீட்டில இருந்து கடைக்கு புறப்படுறாங்களோ, வீட்டில இருந்து புறப்படும் போது நாலாங்கலிமா 400 தடவை இல்ல, ஒரு தடவை ஓதுவேன். வீட்டிலிருந்து புறப்படும் போது, கடை வீதிக்கு புறப்படுகிற போது, தொழிலுக்கு புறப்படுகிற போது யார் 4ஆம் கலிமாவை ஓதுகிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் பியதிக்கல் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 நன்மைகளை எழுதுங்கள், 1000 தீமைகளை அழித்து விடுங்கள், 1000 அந்தஸ்தை உயர்த்துங்கள். வப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அவனுக்கு வீடு கட்டுங்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம்! வீட்டிலிருந்து வருகிற போது இல்லையா, நாம என்ன செய்து கொண்டு வருகிறோம்? அதுல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் காதுல தூக்கி ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இல்லையா, பைக்க போடும் போதே அங்க ஒரு பாட்டு ஓட வேண்டும். வீணா போன பாட்டை கேட்டுக்கொண்டு வருகிறோமே. அன்புக்குரியவர்களே, இந்த 4ஆம் கலிமாவின் தொடர்போடு இருந்தால், ஒரு 4ஆம் கலிமாவுக்கே இவ்வளவு என்றால், சும்மா இருக்கிற நேரம் எல்லாம், வர்ற நேரம் எல்லாம் இந்த கலிமாவினுடைய தொடர்பு இருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 4ஆம் கலிமாவுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன தெரியுமா? 4ஆம் கலிமாவுக்கு எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் இந்த கலிமாவின் தொடர்பு இருந்தால் காபத்துல்லாவை காட்டாமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. 4ஆம் கலிமாவின் தொடர்பு இது என்றோ அல்ல, சமீபத்தில் நடந்ததை நான் சொல்ல முடியும். தஞ்சாவூர்ல ஒரு பத்தி வியாபாரி
எப்பயுமே அவருக்கு வேலையே நாலாங்கலிமா தான். பக்தி வியாபாரி நாலாங்கலிமா ஓதிக்கொண்டிருப்பார். திடீரென்று ஒரு ஐயர் அவரை அழைக்கிறார். ஐயர் அழைக்கிறார். ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டார். ஐயர், இது என்னங்க இப்படி கேட்டீங்க? எந்த முஸ்லீமை கேட்டாலும் போவானா சொல்லுவான், ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. அப்படியே 3 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து போயிட்டு வாங்க. ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? இல்ல, தொடர்ந்து நான் ஹஜ்ஜுக்கு போற மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்கிறேன். தொடர்ந்து நான் காபத்துல்லாஹ்க்கு போற மாதிரியே கனவு கண்டுட்டு இருக்கிறேன். என்னுடைய ஜாமிகள்ட்ட எல்லாம் போய் கேட்டாக்கா அவங்க சொல்லிட்டாங்க, காபத்துல்லாவுக்கு யாராவது ஒரு ஆளை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டு நீ தப்பிச்சுக்கோன்ட்டாங்க. அதனால நான் அனுப்புவதற்காக வந்தேன், நீங்கள் தான் சென்று கொண்டிருந்தீர்கள். இந்த நாலாங்கலிமா படாதபாடு படுத்திடும். சொர்க்கத்திற்குள்ளே ஒருவனை நுழைக்காமல் இந்த நாலாம் கலிமா விட்டு வைக்காது. அவ்வளவு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லையா இந்த நாலாம் கலிமாவுக்கு வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த நாலாம் கலிமா விஷயத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாலாம் கலிமா தெரியும்னு கேட்டா சிக்கலா போயிடும். அதெல்லாம் கேட்க மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்படுங்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்லுகிறார்கள். 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், யார் ஒருவர் தொழுகை முடிந்தவுடன் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, ஆயத்துல் குர்சி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பாதல் ஃபரீலா மன் கரா பாதல் ஃபரீலா, ஆயத்துல் குர்சியை ஓதினால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீடு கட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சி ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? எவ்வளவு அமல்கள், சொர்க்கத்தை வாங்கி தருகிற அமல்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 5வதாக சொன்னார்கள், மன் ஸல்லா பாதல் மக்ரிபி வல் இஷா பைனல் மக்ரிபி வல் இஷா 6 ரக்ஆ, யார் ஒருவர் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் 6 ரக்அத் தொழுகிறாரோ அந்த தொழுகைக்கு பேர் என்ன தெரியுமா? அவாபில். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் யார் 6 ரக்அத் தொழுகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் அவருக்கு வீடு கட்டப்படுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மக்ரிபுக்கு இஷாவுக்கு மத்தியில் 20 ரக்அத் தொழுவாங்களாம். 20 ரக்அத். இதை பார்த்த கண்மணி நாயகம் 6க்கே சொர்க்கம் என்றால் உம்மு சலமா ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமா, உன்னை போன்று யார் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் 20 ரக்அத் தொழுகிறார்களோ மனல்லாஹு பைத்தைன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு 2 வீடு கொடுக்கிறான். ஒரு வீடு இல்ல, 2 வீடு. 6 ரக்அத் தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியிலே இப்படி ஒரு தொழுகை இருக்கிறது என்பதை கூட இந்த சமுதாயம் உணரவே இல்லை. அவாபில் என்னன்னு ஒருத்தர் கேட்கும்போது அப்படி ஒரு பேரையே இதுவரைக்கும் கேள்விப்படலங்கிறார். அவாபில்ங்கிற பேரே தெரியாது. அபாபில் பறவையான்னு கேட்கிறார். இல்லையா? தெரியல. இந்த உம்மத்தினுடைய நிலை எப்படித்தான் இருக்கிறது. உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6வதாக சொல்லுகிறார்கள், அன்பிற்குரியவர்களே, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் ஒருவர் ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ, உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? இந்த பள்ளிக்காக செலவழிப்பது. அது அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவார்கள், தன் வீட்டை கட்டுவதற்கு முன்னால் ஒருவன் பள்ளியை கட்டிவிட்டு வீடு கட்டினால் அந்த சந்ததிகளே வறுமையை பார்க்காது என்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. தன் வீட்டை கட்டுவதற்கு முன்னால் பள்ளி கட்டுதல். மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் ஒருவர் பள்ளியை கட்டுகிறாரோ, பள்ளி பெருசா இருக்கணுங்கிறது அல்ல, சின்ன பள்ளி, தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு தொழுகையாளிகளை உருவாக்குவதற்காக கியாமத்து வரை அந்த பள்ளியை யாரும் விற்க முடியாது. தொழக்கூடியவர்களின் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இவருக்கு சொர்க்கம் உறுதியாக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளி கட்டுகிற தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் நசீபாக்குவானாக. தேவையான இடத்தில் கட்டுகிற தௌஃபீக்கை தருவானாக. 7வதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்ரஜ அதம் மினல் மஸ்ஜித் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, பள்ளிவாசல்ல இருக்கிற குப்பைகளை யார் வெளியாக்குகிறாரோ, அல்லாஹு அக்பர், ஒரு தூசி துப்பட்டு குப்பைகள், இதை யார் வெளியாக்குகிறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அது மட்டும் இல்ல, இந்த பள்ளியில் இருக்கிற குப்பையை எடுக்கிறதுக்கு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? நாளை சொர்க்கத்தை மட்டும் அல்லாஹ் கொடுப்பதில்லை,
நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியங்களிலேயே உயர்ந்த பாக்கியம் ஹூர்லீன். ஹூர்லீன்கள் இல்லையா, கன்னிகளையாத கன்னிகள். 70,000 ஆடைகளை போட்டிருப்பார்களாம். 70,000 டிரெஸ் ஒரே ஆள் மேல. அவர்களுடைய உடல் தெரியுமாம். அந்த ஹூர்லீன்களுக்கு மகர் இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி மகர் கொடுக்காம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது, தொட முடியாது. ஹூர்லீன்களுக்கான மகர் எது என்றால் முஹூருல் மஸ்ஜித், பள்ளியில் உள்ள குப்பைகளை நீக்குவது. பள்ளியில் உள்ள குப்பைகளை யார் நீக்குகிறார்களோ அதுதான் அவர்களுக்கான மகர். அதனால மோதினார்மார்களுக்கெல்லாம் சரியான லக்கு இல்லையா? அப்ப எத்தனை வருஷம் அவர் கூட்டி இருக்கிறாரோ அத்தனை ஹூர்லீன்களுக்கு அவர் சொந்தமானவர். அன்புக்குரியவர்களை, பள்ளியில் குப்பைகளை பார்த்தால் உடனே எடுக்கிற பண்பாடு வர வேண்டும். இதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற கூலி. அல்லாஹு அக்பர். வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் வீட்டை கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வதாக சொன்னார்கள், மன் ஸல்லா 12 ரகாத்தன் மின சுன்னா, சுன்னத்து 12 ரகாத் யார் தொழுகிறார்களோ வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மாளிகையை தயார் செய்கிறான். அது என்ன 12 ரகாத்? லுஹருக்கு முன்னால் 4, லுஹருக்கு பிறகு 2, மகரிபுக்கு பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, சுபுகுக்கு முன்னால் 2. இந்த 12 ரகாத்துக்களை யார் தொழுது வருகிறார்களோ வனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் மாளிகை தயார் செய்கிறான். இதெல்லாம் நம்ம தொழுதுட்டு வர்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள் தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் லுஹா தொழுகிறாரோ, அந்த லுஹா எப்படி தொழுதல்? மன் ஸல்லா லுஹா 12 ரகாத், 2 ரகாத் ஒரு ஆள் லுஹா தொழுதா காஃபிலீன் என்ற பட்டியலில் இருந்து அவர் நீக்கப்படுகிறார். பொடுபோக்காளர்கள், இந்த கிராமன் காத்திவின் எழுதி வைப்பாங்க, இந்த அண்ணா அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறான் என்று எழுதி வைப்பார்கள். காஃபிலீன் பொடுபோக்காளர்கள். 2 ரகாத் லுஹாவை ஒரு மனிதன் தொழுதால் பொடுபோக்காளர்களின் பட்டியலில் இருந்து நீங்குகிறான். 4 ரகாத் ஒருவர் லுஹாவை தொழுதால் மினல் முஹ்சினீன், உபகாரிகளின் பட்டியலில் எழுதப்படுகிறான். அவர் உபகாரம் செய்த பட்டியலில் எழுதப்படுகிறார். 6 ரகாத் ஒருவர் லுஹா தொழுதால் கானித்தீன், அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர்கள், உறுதியானவர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார். 8 ரகாத் லுஹா தொழுதால், லுஹாவினுடைய நேரத்தில் 8 ரகாத் தொழுதால் மினல் ஃபாயிஸீன், அவர் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் எழுதப்படுகிறார். 10 ரகாத் ஒரு ஆள் லுஹா தினமும் 10 ரகாத் தொழக்கூடியவராக இருந்தால் அன்றைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது. அன்னைக்கு செஞ்ச பாவம் அவருக்கு இல்லாமல் ஆக்கப்படுகிறது. யார் 12 ரகாத் லுஹா தொழுகிறார்களோ பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah, எல்லாத்துக்கும் வீடு கட்டின அல்லாஹ் இவருக்கு அல்லாஹ் மாளிகை கட்டி தருகிறான். கஸ்ரன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே உண்டான மாளிகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகிறார். இப்ப 12 ரகாத்தை வச்சு சொர்க்கத்திலே மாளிகை வாங்குகிற ஆற்றல் இந்த உலகத்திலே இறைவன் வகுத்திருக்கிறார். ஆனா நாம் அதுக்கு தயாராக இருக்கிறோமா அன்புக்குரியவர்களே? அறவே இல்லை. எத்தனை பேர் லுஹா தொழுகிற பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம்? கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலத்தில் லுஹாவை விடாமல் தொழுகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. 10வதாக எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? மன் சஜத சஜிதத்தன் வாஹிதத்தன் ஃபீ ரமலான். அல்லாஹு அக்பர். ரமலான் மாசத்துல ஒரே ஒரு சஜிதா, ரமலான் மாசத்துல ஒரே ஒரு சஜிதா யார் செய்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு 1500 நன்மைகளை எழுதுகிறான், 1500 தீமைகளை அளிக்கிறான், 1500 அந்தஸ்தை உயர்த்துகிறான். பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, ஒரு சஜிதாவுக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் ஃபர்ல் 17 ரகாத், வித்ர் வாஜிப் ஒரு 3 ரகாத் 20 இல்லையா, தராவீஹ் ஒரு 20, ஒவ்வொரு ரகாத்திலேயும் 2 சஜிதா. எத்தனை சஜிதா வச்சு? அப்ப 40 ரகாத்துக்கு 80 சஜிதாக்கள். இது அல்லாமல் சுன்னத்துக்கள், நஃபில்கள். ஒரே ஒரு சஜிதாவுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆனா அதை உணர்ந்து நம்ம நோன்பு வைக்கிறோமா? சொர்க்கத்தை தருகிற இல்லையா? நிறைய பேர் நோன்பு வைக்கிறதே கூடாது. ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் போது ஜம்முன்னு தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறார். என்னன்னாக்கா அவர் எவ்வளவு நேரம் வேண்டாலும் குடிக்கலாம். அதுல ஒரு இடத்துல
மோதி நாட்ட மோதின் சாத் சனத் கே சாத் அதான் போலோ, கொஞ்சம் நீளமா அதான் சொல்லுங்க. என்ன அது வரைக்கும் அவர் சாப்பிடுற வரைக்கும் அதான் சொல்லணுமா, நீளமா அதான் சொல்லுங்க, அதான் கணக்கு. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக நோன்பை அளிக்கிறார்கள். ஒரு சஜிதாவிற்கு சொர்க்கம், ஒரே ஒரு சஜிதாவிற்கு சொர்க்கம். 11வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வழமையில் புதன் வியாழன் வெள்ளி நோன்பு நோக்கிறார்களோ, புதன் வியாழன் வெள்ளி, யோமில் அர்பிகா யோமில் ஹமீஸ் யோமுல் ஜுமா, யார் நோன்பு நோக்கிறார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மாளிகையை தயார் செய்கிறார். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. 12வது சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே வீட்டை தயார் செய்கிறான். என்ன 4 தன்மை? தாலிக இஸ்மத்துஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ. நம்ம வாழ்க்கையில எத்தனை நாள் டெய்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை எவர் பேணுகிறாரோ, நல்லது நடக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் யார் சொல்லுகிறாரோ, தீமை செய்த போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் யார் சொல்லுகிறார்களோ, ஒரு முசீபத் ஏற்படுகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் மாளிகையை தயார் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். 13வதாக சொன்னாங்க, இதை விட அமல் வேற பாருங்க. மன் ஹஃபர கபுரன், ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஆள் கபரு வெட்டி கொடுத்தா சொர்க்கத்தில் மாளிகையா. முஸ்லிமுக்கு சும்மா மம்பட்டியை பிடிச்சி லேசா ஒரு தட்டு தட்டி கபர் வெட்டினா, கிராமங்களிலே இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள், தானே முன்வந்து செய்கிறார்கள். இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி சொர்க்கம். 14வதாக ஈஸியான அமலை பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் கரா பாதல் ஃபரீலா சூரத்துல் இக்லாஸ் 10 மர்ரா. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் குல்குவல்லா சூரா யார் 10 தடவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தருகிறான், சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தயார் செய்கிறான். ஒரு தொழுகைக்கு பின்னாடி 10 தடவை குல்குவல்லா ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? போறப்ப வர்றப்ப ரொம்ப அழகாக ஓதி விடலாம். 15வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபில 40 ஹதீஸா, யார் 40 ஹதீஸ்களை மனனம் செய்கிறார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு, 40 ஹதீஸ் மனனமானால் சொர்க்கத்தில் எந்த வாசலிலும் நுழைந்து கொள்ளட்டும். 8 வாசல்ல எதிரையும் நுழையலாம். 40 ஹதீஸ் நமக்கு மனப்பாடமா தெரியுமா? கேட்டா சிக்கலா போயிடும். லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சூரத்துல் ஃபாத்திஹாவை போட்டு மனனம் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனா நமக்கு 40 ஹதீஸ் நினைவில் இல்லை. அதனால இதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த நன்மையில் போட்டி, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு 2 ஹதீஸ், சின்ன சின்ன ஹதீஸ். அத்தீன் யுஸ்ருன், மார்க்கம் லேசானது, இது ஒரு ஹதீஸ், இது ஒரு ஹதீஸ். இப்படி 40 ஹதீஸ்களை மனனம் செய்வது எவ்வளவு எளிது. அடுத்து சொன்னார்கள் தாஹா 16வதாக, மன் ஸல்லா அர்பஅன் கப்லல் அஸர், அஸர் தொழுகைக்கு முன்னால் யார் 4 ரக்காத், அஸர் தொழுகைக்கு முன்னால், இது ரொம்ப கஷ்டமான தொழுகை. ஏன்னா அஸர் தூக்க நேரத்தில் வருவாரு. அஸருக்கு முன்னால் யார் 4 ரக்காத் தொழுகிறார்களோ, பக்தியாரே காக்கி ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறு நமக்கு சான்று. பக்தியாரே காக்கி இன்னைக்கு குதுப் மினாருக்கு அருகிலே அடங்கி இருக்கிற பக்தியாரே காக்கி ரஹ்மத்துல்லாஹ் வஃபாத் ஆகும்போது சொன்னார்களாம், என் ஜனாதாவை தொழுக வைக்கிறதுக்கு 4 ஷரத்துன்னாங்க. ஜனாதா தொழுக வைக்க 4 ஷரத்து. பாலிகானதிலிருந்து இதுவரை தஹஜ்ஜத் விட்டு இருக்க கூடாது. யாராவது வருவாங்களா? பாலிகானதிலிருந்து இதுவரை அஸரினுடைய முன்சுன்னத் 4 ரக்காத் விட்டு இருக்க கூடாது. பாலிகானதிலிருந்து இதுவரை தக்பீர் தஹரீமா விட்டு இருக்க கூடாது. இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது சொல்லி இருக்கணும், பாலிகானதிலிருந்து இதுவரை அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது. ஜனாதா ஃபஜ்ருக்கு பின்னாடி வச்சாச்சு, லொஹர் நேரம் அறிவிப்பு செய்யப்படுது, ஒரு ஆள் வரல. லொஹர் ஆச்சு, அஸர் ஆச்சு, மக்ரிப் ஆச்சு, இஷா ஆச்சு, யாராவது வருவாங்களா? இந்த 4 நிபந்தனை உள்ள யார் இருக்கிறார்? இஷாவுக்கு பிறகு தொழுக வைக்காமே அடக்கிடலாம் என்று முடிவு செய்து இஷா தொழுகை முடிகிறது. எல்லா உருவங்களையும் கிழித்துக் கொண்டு ஒரு பேருருவம் வருகிறது. ஜனாதாவை திறந்தார்கள். அந்த ஜனாதாவின் பெட்டியை திறந்தார்கள். போட்டிருக்கிற முடிச்சை தன்னுடைய உதடுகளால் அவிழ்த்தார்கள். ஷேக் அவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களே. 3 பேத்துக்கு தானே தெரிஞ்சிச்சு, இப்ப எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்களே என்று ஜனாதா தொழுகை தொலை வைத்து திரும்புகிறார்கள். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் வந்தவர் யார் என்று. ஷம்சுத்தீன் அல்தமிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, நாட்டின் சிற்றரசர், நாட்டை ஆண்டு கொண்டு இந்த நாளையும் செய்திருக்கிறார். யார் இந்த 4ஐயும் செய்கிறார்களோ
பெருமானார் நாளுக்கு கூட சொல்லல, ஒன்று அசருக்கு முன்னால் 4 ரக்காத் யார் தொடர்ந்து தொழுகிறார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, தொழுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 17வதாக ரஜப் மாசம் ஒரு நோன்பு வச்சா, ரஜபுல ஒரு நோன்பு வச்சா 1 வருஷம் நோன்பு வச்சதுக்கு சமம். ரஜபிலே யார் 7 நோன்பு வைக்கிறாரோ 7 நரகத்தின் வாசல் பூட்டப்படுகிறது. ரஜம் மாதத்தில் யார் 8 நோன்பு வைக்கிறார்களோ கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படுகிறது. ரஜபிலேயே ரமலானுக்கு தயாராயிரணும்ங்கறாங்க. அப்ப ரஜபில 8 நோன்பு வச்சா 8 வாசல். ரஜபிலே ஒருவன் 10 நோன்பு வைப்பானேயானால் அவன் கேட்பதெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அப்ப ஒரு சஹாபி கேட்டாரு, நாயகமே அப்ப 15 நோன்பு வச்சா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10க்கு மேல் யார் வைக்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுகிறான். ஒரு ஆளுக்கு எவ்வளவு தீமை இருக்கோ அந்த தீமையை எல்லாம் ரப்பு நன்மையாக மாற்றி விடுகிறான். அவ்வளவு ஆற்றல் ரஜபுக்கு இருக்கிறது. இப்ப சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது. தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து சொன்னாங்க 18வதாக இஸ்பாஉல் உது. அன்பிற்குரியவர்களே, யார் ஒழுவை பரிபூர்ணமாக செய்கிறார்களோ, ஒழு செஞ்சு முடிச்சிட்டு யார் ஷஹாதத் வானத்தை பார்த்து தன்னுடைய பார்வையை மேலே உயர்த்தி அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவாபீன் வ ஜஅல்னா மினல் முத்தஹிரீன் வ ஜஅல்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன் என்று யார் ஓதுகிறாரோ, இந்த துஆ பெரும்பாலும் எல்லாம் ஒழு செஞ்சிட்டு வர்றமே தவிர யாரும் ஓதுற மாதிரி தெரியல. அதனால குறைஞ்சது இந்த துஆவையாவது நம்ம போர்டுல எழுதி மனனம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவாபீன் வ ஜஅல்னா மினல் முத்தஹிரீன் வ ஜஅல்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன் என்று முடிப்பதற்குள் சொர்க்கத்தில் மாளிகை ரெடியாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்பாஉல் உலு, உலுவை பரிபூர்ணமாக செய்பவர்களுக்கு கொடுக்கிற கூலி. 19வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு சொர்க்கம் ரெடியாக இருக்கிறது தெரியுமா? நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு. இதா ஸல்லத் ஹம்ஸஹா, 5 நேரம் அந்த பெண்மணி தொழுது, வசாமத் ஸஹரஹா, ரமலானிலே நோன்பு வைத்து, வாதாத் பாலஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய அபத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் 8 சொர்க்கத்தையும் திறந்து வைக்கிறார். நீ எதில் நாடுகிறாயோ நுழைந்து கொள் என்கிறான் அல்லாஹ். 5 நேரம் தொழுகிற பெண்கள் இருக்கிறார்களா? அதிலும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் பள்ளியை நோக்கி வந்து விட்டார்கள். ஆனால் யுவதிகள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தொழுகைக்கு மிகவும் சங்கடப்படுகிறார்கள். தொழாத பெண் பிள்ளைகள் அதிகரித்து வருகிற காலம் இந்த காலம். அதனால 5 நேரம் தொழுது, ரமலானிலே நோன்பு நோற்று, கணவனுக்கு கட்டுப்பட்டு தன் கற்பை பாதுகாத்த பெண்ணுக்கு சொர்க்கம் உண்டு. தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 20வது யார் தெரியுமா? பொம்பளை பிள்ளைய இருந்து, சகோதரிகள் இருந்து யார் தன் பிள்ளையையோ அல்லது சகோதரிகளையோ பேணி பாதுகாத்து வளர்க்கிறார்களோ, 3 பொம்பளை பிள்ளை அல்லது 3 சகோதரிய பேணி பாதுகாத்து வளர்த்து கல்வியை கொடுத்து யார் திருமணம் முடித்து கொடுக்கிறாரோ. ஒரு சகாபி கேட்டார், அப்ப 2 இருந்தாலும் இன்னொன்னு 1 இருந்தாலும் யார் பாதுகாத்து அந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற இடம். 21வது யார் தெரியுமா? இயாதத்துல் மரீல். அல்லாஹு அக்பர். நோய் விசாரிச்சா சொர்க்கத்தில் அவருக்கு தனி இடம் தயார் செய்யப்படுகிறது. நம்ம மஹல்லாவில் இருக்கிற ஒருத்தர் போய் நோய் விசாரிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க சுபஹுக்கு பிறகு நோய் விசாரிக்கிற பண்பாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அந்த நோய் விசாரிக்கிற கலாச்சாரமே காணாம போயிடுச்சு. நோயா இருக்கிற ஆளும் தான் நோயாளிங்கிறத காட்டிக்கிறதே இல்லை. நான் என்ன நோயாளியா? நல்லா தானே இருக்கிறேன். வந்த 4 துவா கிடைக்குமே. துவா கிடைப்பதை கூட கேவலமாக நினைக்கிற சமூகம் இந்த சமூகம் இல்லையா? அல்லாஹு அக்பர். அது நோய் விசாரிக்கிறது கரெக்டா போய் விசாரிக்கணும். நோய் விசாரிக்கிறது ஏடா கூடமா விசாரிக்க கூடாது. நம்மால போய் அங்கே போய் டேரா போட்டுருவான். போய் போனா சீக்கிரம் ஒரு துவா செய்ய வேண்டும். சூரத்துல் கியாம் இன்டல் மரீல். பெருமானார் சொன்னார்கள், நோயாளியை பார்த்தா சின்ன துவா ஓதணும், எந்திரிச்சிடணும். இதுதான் நோய் விசாரிக்கிற முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சின்ன துவா, எந்திரிச்சிடணும். ஆனா நம்ம அப்படிலாம் இல்ல. அட்டாக்கல படுத்திருப்பாரு, அங்கதான் போய் டேரா போட்டு தங்கிட்டு, எப்படி இருக்கீங்க? இனிமேல் வெங்காயம் சாப்பிடக்கூடாது, வெள்ளைக்கூடு சாப்பிடக்கூடாது, இனிமேல் தேங்காய் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, 1000 கண்டிஷனை இருந்தால் போட்டு கடைசியில இப்படிதான் எங்க மச்சா சாப்பிட்டாரு போயிட்டாரு.
நோயாளிகிட்ட. எங்க மாமா சாப்பிட்டாரு போயிட்டாரு. இதான் நோய் விசாரிக்கிற முறை. எப்படி நோய் விசாரிப்பது என்றே தெரியாதவர்கள் நம் சமூகம். நோய் விசாரிப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது சொர்க்கம். அல்லாஹு அக்பர். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு சொர்க்கம் உண்டு? அல்லாஹு அக்பர். அஸ்ஸாஇ அலல் அராமில் வல் ஐதாம். யார் யத்தீம்களையும் விதவைகளையும் பாதுகாக்கிறார்களோ, தன் வீட்டில் இருக்கிற யத்தீம், அஹப்புல் புயூத்தி இலல்லாஹ் பைத்துன் ஃபீஹி யத்தீம் முக்ரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வீட்டிலேயே சிறந்த வீடு எது தெரியுமா? வீட்டிலேயே உயர்ந்த வீடு எது தெரியுமா? அந்த வீட்டிலே யத்தீம் இருந்து அந்த யத்தீம் சங்கை செய்யப்பட வேண்டும். பெருமானார் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். யத்தீமாக இருந்து சங்கையாக வளர்க்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்ல, ஒரு யத்தீம் வீட்டில் இருந்தா கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் அந்த யத்தீமை வச்சிருக்கிறவருக்கு அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் செய்தவரின் நன்மையை எழுதுவானாம். கல் காயிம், இடைவிடாது நின்று வணங்கக்கூடியவரின் கூலியை எழுதுவானாம். கஸாயிம் லா யஃப்துர், நோம்பே துறக்காம தொடர்ந்து நோன்பு வச்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதுவானாம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அது மட்டும் இல்ல, சொர்க்கத்தை மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல, ஆனா வகாஃபிலுல் யதீம் கஹாத்தைன். சொர்க்கம் மட்டும் இல்ல, சொர்க்கத்தில் அந்த யத்தீமை பராமரிப்பவரும் நானும் இப்படி இருப்போம். எவ்வளவு அற்புதமாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய உறவுகளில் யத்தீம்களை விடலாமா? அது ஒரு ரமலானை பெற்று நம்முடைய உறவுகளில் இருக்கிற யத்தீம்களை கண்கலங்க வைக்காமல் பாதுகாப்பவருக்கு சொர்க்கம் உண்டு. 23வது இத்காலு சுரூரி அலல் முஸ்லிம், முஸ்லிமை சந்தோஷப்படுத்துபவர். ஒரு ஆளை சிரிக்க வச்சா சொர்க்கமா? அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கவலைப்பட்டு இருக்கிற ஆளை போய் சிரிக்க வைத்தால் சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நடந்த வரலாறுகள் ஏராளம். சிரிக்க வச்சா சொர்க்கம். 24வதாக சொன்னாங்க, யாருக்கு சொர்க்கம் தெரியுமா? பிருல் வாலிதைன். யார் தன்னுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். கண்மணி ரசூலுல்லாஹ் வயது நீளமாகும், அவருடைய ரிஸ்க் அதிகமாகும். பெருமானார் சொல்கிறார்கள், யார் உலகத்திலே வாழுகிற போது 25 சொன்னாங்க ஹயா, யார் வெட்கத்தோடு உலகத்திலே வாழுகிறார்களோ, மகானல் ஹயா ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா, ஹயா எங்கே இருக்கிறதோ அந்த பொருளை அது அலங்கரிக்கும் என்றார்கள் தாகா ரசூல். 26வதாக சத்தர அவுரத்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமினுடைய குறையை எவன் மன்னிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்றார்கள். 27வது சொன்னாங்க இஸ்லாஹு தாத்தில் பைன், ரெண்டு பேத்துக்கு மத்தியில் இருக்கிற சண்டையை நீக்கி ரெண்டு பேத்தை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ, குடும்பத்தை யார் இணைச்சு வைக்கிறாங்களோ, நண்பர்களை யார் இணைச்சு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்று சொன்னார்கள். 28வதாக சொன்னார்கள் பெருமானார், மன் பதஅ பிஸ்ஸலாம், யார் ஒருவர் சலாத்தை ஆரம்பிக்கிறாரோ, இன்னொருத்தர் சலாம் சொல்லட்டும் இருக்கல, இவர் சலாத்தை ஆரம்பித்தார், அஹ்லா பின் நாசி லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மக்களில் பிடித்தமானவர் யார் தெரியுமா? மன் பதஅ பிஸ்ஸலாம், யார் சலாத்தை ஆரம்பிக்கிறாரோ அவர் பிடித்தமானவர். 29வதாக பெருமானார் சொன்னார்கள் அல் முசாஃபஹா, ஒருவர் இன்னொருவரை முசாஃபஹா செய்கிற போது காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல பாவங்கள் உதிர்ந்து சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது என்றார்கள். ஒரு முசாஃபஹாவுக்கு சொர்க்கமா? ஒரு முசாஃபஹாவுக்கு சொர்க்கமா? எத்தனை முசாஃபஹாக்களை செய்யலாம்னா, அஸ்ஸப்ரு அலல் பலா, கஷ்டங்கள் வருகிற போது யார் பொறுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் சொர்க்கம் என்றார்கள் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொர்க்கத்திற்குரிய நன்மைகள் நிறைய உண்டு. நாம் போட்டி ஓடுவோம், நன்மைகளை அள்ளுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.